ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இபுஜெசிக் ப்ளஸ் இபுப்ரோஃபின் ப்ளஸ் பேராசிட்டமால் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்து எடுக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படக்கூடும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். 1. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் பீரியட் டைமில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி மற்றும் அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய தசை பிடிப்பு, வயிறு இழுத்து பிடிச்சுக்கிறது, இதுக்கு வலி நிவாரணியாக இந்த மருந்து வந்து பயன்படுது. 2வது, கீழ்வாதம், அதாவது மூட்டு வலிகளுக்கு வலி நிவாரணியாக இந்த மருந்து பயன்படுத்துகிறாங்க. 3வது, முடக்குவாதம், கை கால் வராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசை வலி மற்றும் அந்த இடத்துல இருக்கிற தசை வீக்கம், விரைப்புத்தன்மை, இவைகளுக்கு சிகிச்சை அளிக்க இந்த மருந்து பயன்படுது. 4வது, பொதுவான காய்ச்சல் மற்றும் உடம்பு வலிக்கு பெயின் கில்லராக இந்த மருந்து வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக், நோய் தொற்றுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்து. இது என்ன பண்ணுது அப்படின்னா, சைக்ளோ ஆக்சிஜன் 1 and 2 என்சைமை இனிபிட் பண்ணுது, தடை பண்ணுது. ஸோ இதனால் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன்லேருந்து, நோய் தொற்றுலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்குது. 2வது என்ன பண்ணுதுன்னா, ப்ரோஸ்டாக்லாண்டிஸ், பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ரோஸ்டாக்லாண்டிஸ் சிந்தசிஸை ரெடியூஸ் பண்ணுது. அதனுடைய ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணி பாடியுடைய ஃபீவர் லெவலில் ஹீட்டை வந்து ரெகுலேட் பண்ணுது. இன்ஃப்ளமேஷன், நோய் தொற்று வந்து கண்ட்ரோல் பண்ணுது. உடம்புல ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம், தசை பிடிப்புகளை நிவாரணம் கொடுக்குது நம்மளுக்கு. இந்த மருந்து உடம்புக்குள்ளே போய் அதோடைய சிந்தசிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளை நோய் தொற்றுகள்லேருந்து பாதுகாக்குது. இந்த மருந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி இந்த மருந்து 4 to 6 மணி நேரம் உங்கள் உடம்புலேயே இருந்து உங்கள் நோய் தாக்கத்திலிருந்து உங்களை வந்து காப்பாற்றும். அடுத்து, இந்த மருந்தை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு எரிச்சல், ஓவராக அசிடிட்டி சுரக்கிறது, கொமட்டல், வாந்தி, அடி வயிற்றில் வந்துட்டு ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன், மலைச்சிக்கல் ப்ராப்ளம் வர்றது, யூரின் போகும்போது வந்துட்டு வலி ஏற்படுவது, இல்லைன்னா யூரின் வந்து ரொம்ப கம்மியாக வர்றது, மஞ்சள் நிறத்தில் ஸ்கின்னு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுறது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது, ஸ்கின் வந்து வெடிப்பு, ரேஷஸ் ஏற்படுவது, காதில் வந்துட்டு அரிப்பு இல்லைன்னா நமிச்சல் போன்ற ஒரு உணர்வு, அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி, ஒரு நர்வஸாக இருக்கிறது, படபடப்பாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பசியின்மை, பசி எடுக்காமல் இருக்கிறது, சடனாக வந்து ரன்னிங் ரோஸ், மூக்கிலேருந்து சடனாக ஒழுக ஆரம்பிக்கும், இல்லைனா உங்களுக்கு ஓவராக கோல்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக இருக்குது. அடுத்து, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இல்லை யாரெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், அதாவது உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்து எடுத்துக்கணும், இல்லைனா இந்த எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இதயம் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அதாவது பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, அதே மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட இல்லைன்னா இறப்பை சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, கிட்னி சம்மந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இவங்க எல்லாமே இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டருடைய கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டருடைய கன்சல்டேஷன் படி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிற டோசேஜ் எடுத்துங்க, அவங்க சொல்கிற டைமிங்கில் எடுத்துக்கோங்க. நீங்களா செல்ஃபாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா இதனால் வேறு விதமான பக்க விளைவுகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது, இதனுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்ன மாதிரி இருக்கும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.